ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட்ட ஆப்ஷன் மார்க்கெட்ட எப்படி வந்து மேத்தமேட்டிக்கல் ரீதியா நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்ல நீங்க டெய்லி நம்ம வீடியோஸ் நம்ம பண்றோம். அந்த வீடியோவ நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் மார்க்கெட்ல. ஓகேவா? சரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு என்ன நடந்தது? நேத்தைக்கு நான் அந்த வீடியோ சொல்லியிருந்தேன். நீங்க எப்படி ஸ்பாட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே ஸ்பாட் பிரைஸ் வச்சு எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும்னு. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன நடந்தது, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக இங்கே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். இப்போ இது வந்து ஒரு நம்மளோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது என்ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணுறது என்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு பெய்டு வெர்ஷனில் உள்ள டூல். இந்த டூலோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள். ஸோ வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ரைட். ஸோ இதில் நான் சில கண்டிஷன்ஸ் வச்சுருப்போம். ஸோ இதில் எல்லாம் கீழே இருக்கக்கூடியது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெல்டாவை பேஸ் பண்ணி கீழே வந்துட்டு வால்யூம் அது வந்துட்டு டெல்டாவை பேஸ் பண்ணியிருக்கும். மேலே இங்கே இருக்கிறது எல்லாமே ஆர்டர்ஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிட் அண்ட் ஆஸ்க் வந்துட்டு லைவில் வந்துட்டு ஒரு ஆர்டர்ஸ் நடக்கும். ஸோ இங்கே நம்ம பைன் ஸ்கிரிப்டில் பிட் அண்ட் ஆஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதை நம்ம வந்து விர்ச்சுவலாக, அதாவது என்னென்னா ஒரு சிந்தட்டிக்காக நம்ம வந்துட்டு எடுத்திருப்போம். ஸோ அதை இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிறது லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்னா, எங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்கோ அதை நோக்கி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுடைய நம்ம இன்றைக்கி சார்ட்டில் ஆப்ஷன் ப்ரீமியமில் ஸோ இண்டெக்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். ஸோ இந்த டூல் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ நீங்கள் அதோடைய இதுக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே. இன்றைக்கி நம்ம மேத்தமெட்டிக்கல் ரீதியாக மார்க்கெட்டில் எப்படி நம்ம இந்த மார்க்கெட்டை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறவங்க ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் வந்து 24,592 ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ். அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா நமக்கு வந்து 24,600 அப்படிங்கிறதா நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ். கரெக்டாக? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,600. ஓகே. இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஃபஸ்ட் எடுத்துருவோம். 24,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். இந்த பக்கம் 24,600, இந்த பக்கம் 24,600 புட். ஓகேவா? ரைட். 2 எடுத்தாச்சு. இப்போ ஸ்பாட்டோட ஓப்பன் நம்ம பார்த்தோம். அதோடைய 24,592 அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுனால 600 அப்படின்னு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கோட 2 ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை காலோட ஓப்பன், புட்டோட ஓப்பன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ், மன்னிக்கணும், க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ காலோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 137 ரூபா கால் ஆப்ஷனில். ஓகேவா? ரைட். இங்கே நான் வந்து போட்டுக்கிறேன் 37 ரூபா. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி கேண்டில் ஓப்பன் ஆனவுடனே அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 137 ரூபா கால் சைடில். அதே மாதிரி புட் சைடில் நம்ம பார்க்குறோம். புட் ஆப்ஷன் சைடில் 118 ரூபா அதோட க்ளோஸ் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ 137, 118. ஓகே. இப்போ நமக்கு 255 ரூபா அப்படின்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்மளுடைய இது என்ன? இதையெல்லாம் நம்ம ஐடிஎம்மாக பார்க்கணும். ஸ்பாட் ஓப்பனை வச்சு நம்ம ஐடிஎம்மாக பார்க்கணும். ஓகேவா? ரைட். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதிலேருந்து ஸ்பாட் ஓப்பனில் இருந்து நம்ம வந்துட்டு இந்த 250 ரூபா ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 250 ப்ளஸ் இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன் ஆன 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ 24,592 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது அங்கே என்னென்னா 842 ரூபா. ஓகேவா? ஸோ 842 அப்படின்னா அப்போ புட் சைடில் நம்ம 850 அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கணும் இல்லையா? கரெக்டாக? ஸோ புட் ஆப்ஷன் சைடில் நம்ம 850 ரூபா அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைக் எடுக்கிறோம்.
ஓகே. புட் ஆப்ஷன் சைடில் ரூ. நம்ம ஸ்ட்ரைக் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக நான் காலையில் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன் லைனு. ஸோ இது என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தா தானே உங்களுக்கு புரியும். ஓகேவா? ரைட். 2வது, இப்போ நம்ம ஸ்பாட்டோட ஓப்பனில் இருந்து அந்த 250 பாயிண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். ஸ்பாட்டோட ஓப்பன் 24,592 மைனஸ் வந்து ரூ. 250 அப்படிங்கிறத மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது ரூ. 342 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் சைடில் ஐடிஎம் 24,350 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ரைட். 24,350 கால் சைடில் எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லை. சப்போஸ் ஸ்பாட்டோட ஓப்பன் ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் 5 மினிட்டோட க்ளோஸ் ப்ரைஸ். இப்போ இந்த சைடு நம்ம 24,350 அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துருக்கோம் இல்லையா? ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்பாட்டோட ஓப்பன் நம்ம வந்துட்டு எடுக்கிறோம். ஸ்பாட் ஓப்பன் வந்துட்டு ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் ஓப்பன் வருது. ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஓப்பனுங்கிறது பழைய நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னுடைய வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்குது, மன்னிக்கணும். எல்லாமே ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் வந்து 24,592 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ், 5 மினிட்டோட க்ளோஸ் ப்ரைஸ். ஓகே, அப்போ இங்கே இதோட க்ளோஸ் ப்ரைஸ் 306 அப்படிங்கிறது இதோட க்ளோஸ் ப்ரைஸ். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தானே எடுக்க போகிறோம். இது நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்க தான் அதை எடுக்கணும். ஓகேவா? ரைட். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நமக்கு 24,350 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். மைனஸ் 24,350 அப்படின்னு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டோம். இப்போ இங்கோட வேல்யூ அளவு 242 அப்படிங்கிறது இதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? ஓகே, 242. இன்ட்ரென்சிக் வேல்யூ 242 இங்கே நம்ம கீழே போட்டிருக்கோம். 2வது, இப்போ புட் சைடில் நம்ம பார்க்க போகிறோம். புட் ஆப்ஷன் சைடில் என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். புட் ஆப்ஷன் சைடில் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஐடிஎம்மில் எடுத்துருக்கோமா, அப்போ 24,850 அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் 24,592 அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யணும், இங்கே ஒரு வேல்யூ வரும். அப்போ 258 அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? 258 இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகே, இப்போ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பார்க்கணும். சரி, இதை நம்ம போட்டாச்சு, எப்படிங்க இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா எக்ஸாக்ட் கரெக்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை 3 சார்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம இது கால் இருக்கட்டும். ஸோ இந்த பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பாட்டோட ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ரைட். இப்போ ஸ்பாட் வச்சாச்சு. ஓகே, இப்போ இங்கே என்னெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், ஆக்சுவலாக இங்கே இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது, இங்கே வந்து கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் இருக்குது, இங்கே புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? ரைட். என்ன நடந்திருக்கு இன்றைக்கி, மார்க்கெட் ஓப்பன் ஆனது இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மேலே. ஸோ இதுவும் ஓப்பன் ஆனது இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மேலே. இப்போ இங்கேருந்து ப்ரீமியம் மூவ் ஆகுது. காலையில் ஸ்பாட்டும் மூவ் ஆகுது, ப்ரீமியமும் மூவ் ஆகுது. ஸோ ஐடிஎம் கால் மூவ் ஆகுது. ஸோ ஐடிஎம் புட் ஆப்ஷன் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ ஸ்பாட்டு மூவ் ஆகுது. ஸ்பாட் எங்கே வரைக்கும் போயிருக்கு நல்லா பாருங்கள். நான் ஐடிஎம் ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இதில் புரியும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் அப்படிங்கிறது பியூர்லி ஒரு மேத்தமெட்டிக்கல் அதுக்குள்ளே இருக்குது. அந்த மேத்தமெட்டிக்கல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளால் பண்ண முடியும், சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஹையை கட் பண்ணியிருக்கு ஸ்பாட். இங்கே கால் ஆப்ஷனும் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட இதை கட் பண்ணியிருக்கு. அப்போ புட் ஆப்ஷன் அதோட லோவை கட் பண்ணணுமா இல்லையா? இதான லாஜிக், கரெக்டாக? இந்த லாஜிக் படி புட் ஆப்ஷன் அதோட லோவை கட் பண்ணலை. அப்போ புட் ஆப்ஷன் எக்ஸாக்டாக எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, ஸ்பாட்டு எங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. இதை நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க எக்ஸாக்டாக, கரெக்டாக? சரியா? ஏன்னா
ஸ்பாட் பாருங்க அதோட ஹையை கட் பண்ணுது. அப்போ புட் ஆப்ஷன் அதோட லோவை கட் பண்ணணும். ஐடிஎம் புட் ஆப்ஷன் நம்ம எடுத்திருக்குது. ஏடிஎம் கிடையாது, அட் த மணி கிடையாது, நம்ம ஐடிஎம் எடுத்திருக்கோம். ஸோ அங்கே ஸ்பாட்டோட வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ இங்கே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். கரெக்டா? சரிதான். நான் நேற்றுக்கு நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன். டெல்டாவோட வேல்யூ என்ன இருக்கோ அந்த டெல்டாவோட வேல்யூவோட இதுதான் வந்துட்டு ஐடிஎம்மோட ஆப்ஷனில் நமக்கு அப்ளை ஆகும். ஸ்பாட் வந்துட்டு ₹1 மூவ் ஆனால் இங்கே 90 பைசா இல்லை 80 பைசா மூவ் ஆகும். ஸோ அதில் 80 to 90% மூவ்மெண்டம் இந்த ஐடிஎம் கால் புட்டில் இருக்கும், ஆப்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதன்படி பார்க்க போனால் ஸ்பாட்டு ஹையை கட் பண்ணுது. ஓகே, ஸோ கால் ஐடிஎம் காலும் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஹையை கட் பண்ணுது. ஆனால் ஐடிஎம் புட் ஆப்ஷன் அதோட லோவை கட் பண்ணலை. ஸோ லாஜிக் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா அதனுடைய சப்போர்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கேருந்து ₹258 எடுத்திருக்கு. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல். ஸோ கால்குலேஷன் அதை நீங்கள் யூஸ் பண்ணுற விதம். ரைட். இப்போ ஸ்பாட் வந்துட்டு கீழே இறங்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் கால் ஆப்ஷன் கீழே இறங்கிட்டு இருக்கு. அந்த கால் ஆப்ஷன் எங்கே வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதோட லோ அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ வரைக்கும் தான் வந்திருக்கு. கரெக்டாக? ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் எங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் எஸ்டர்டேவுடைய லோ, எஸ்டர்டே க்ளோஸ், எஸ்டர்டே ஹை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிங்கோட ஹை சிங்க் லோ இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு லிக்விடிட்டி இருக்கும். அங்கே இருக்கிற லிக்விடிட்டியை வந்துட்டு மார்க்கெட் வந்து எடுக்கிறதுக்காக அதை நோக்கி போகும் ஒரு விஷயம். அப்போ இன்றைக்கி இண்டெக்ஸ் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸோட எஸ்டர்டேவுடைய லோ, இது எஸ்டர்டே க்ளோஸ். ஓகேவா? ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது மூவ் ஆகி இண்டெக்ஸ் மூவ் ஆகி எங்கே போகுது அப்படின்னா ஸோ அதோடைய லோ நேத்தோட லோவுடைய ப்ரீவியஸ் லோ இருக்குது, லோக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் லோக்குள்ளே நேத்திக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் உள்ளே போகுது. ஓகேவா? ஸோ நேத்தோட ரேஞ்சுக்குள்ளே உள்ளே போகும்போது அங்கே ப்ரைஸ் அக்செப்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அக்செப்ட் ஆகலை அப்படின்னா ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ அந்த ரிஜெக்ஷன் ஆகிறது தான் எத்தனை மணிக்கு நடந்திருக்குன்னு பாருங்கள். 10:15 24,604 அப்படின்னா ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் உள்ளே போன ப்ரைஸ் வந்துட்டு அக்செப்ட் ஆகாமல் கீழே வந்து விழுது. ஓகேவா? ஆல்ரெடி புட் ஆப்ஷன் நமக்கு வந்துட்டு ஒரு இண்டிகேஷன் சொல்லுது. ஹால் அண்டு இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஹையை கட் பண்ணும்போது ஐடிஎம் புட் ஆப்ஷன் கட் பண்ணலை அப்படிங்கிறத அது நமக்கு உணர்த்துது. ஓகேவா? அப்போ இங்கே இருந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு எப்படி ஒரு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ரீதியாக மார்க்கெட்டை பார்த்துட்டு கரெக்டாக அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன மாதிரி ஒரு டூல் ஆல்ரெடி வச்சுருந்தாலும் அதை நீங்கள் இது கூட கம்பைன் பண்ணி பண்ணலாம். ஸோ நல்லாவே உங்களுக்கு அது புரியும். ஓகேவா? ரைட்டா? ஸோ சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டை எப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீதியாக பார்க்குறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்னென்ன ப்ரைஸ் என்ன நடந்திருக்கு இதை நீங்கள் டெய்லி நம்ம வீடியோஸ் டெய்லி பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை டெய்லி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புலப்படும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ நம்மளோட சேனலில் கொடுக்கக்கூடிய இந்த மேத்தமெட்டிக்கல் ரீதியான ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? சரி, இப்போ நான் வந்துட்டு இந்த டூல் கொடுத்த இந்த டூல் சொன்னல, இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் இப்போ இங்கே வச்சுருக்கதே புட் ஆப்ஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ எதனால் புட் ஆப்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு காலையிலே புட் ஆப்ஷன் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லோவை கட் பண்ணலையா, அப்போ எனக்கு தெரியுது ஸோ புட்டு தான் வந்துட்டு வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ புட் ஆப்ஷன் சைடில் தான் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ என்ன நடந்திருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக இது போனது ஒரு ஹை. ஸோ இந்த ஹை தான் ஃபஸ்ட்டு போன ஹை. ஸோ ப்ரைஸ் கீழே வருது. ஸோ திருப்பி அதுக்கப்புறம் இங்கே வால்யூம். ஸோ டெல்டா வந்துட்டு நல்ல டெல்டா கிடைக்கி. ஸோ இது விவேப். ஓகேவா? ஸோ இந்த விவேப்பு. ஸோ இங்கே டெல்டா பாசிட்டிவ். எனக்கு அப்போ ப்ரீவியஸ் போன ஒரு ஹை இருக்குது. இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி அது வந்துட்டு இப்போ வந்துட்டு லிக்விடிட்டி அது வந்து மார்க்கெட் ஹண்ட் பண்ணதுனால ஸோ அது இதாகிடுது. இங்கே எடுக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்கலாதனால இது வந்துட்டு க்ரீனாக இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ இந்த லிக்விடிட்டியை நோக்கி மார்க்கெட் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் எடுக்கிறேன். சிம்பிள்.
ஓகேவா? ஸோ இங்க நமக்கு இப்படி என்ட்ரி எடுக்கும்போது, என்ன நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் அதில புலப்படும்னா, மார்க்கெட்ல வேற எதுவும் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டாம். ஸோ மார்க்கெட்ட எப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீதியா நம்ம பார்த்துட்டு, ஸோ என்ட்ரிக்கு இந்த டூல நம்ம யூஸ் பண்றோம். எல்லா இடத்துலயும் நம்மளால என்ட்ரி ஆக முடியாது. அப்படி ஆனோம் அப்படின்னா, ஸோ அது சில நேரங்கள்ல நமக்கு ஒரு இத குடுத்துரும். ஓகேவா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த டூல். ஓகே. இப்ப இந்த வீடியோல நம்ம வந்து உங்களுக்கு சொன்ன மாரி, எல்லா விஷயத்தையும் நான் கிளியரா காமிச்சிருக்கேன். எப்படி நீங்க வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகுது, என்ன மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு மூவ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ரைட். இப்ப இந்த டூல் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இந்த டூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இது ஒரு பெய்டு வெர்ஷன்ல உள்ள டூல். நம்மளோட டூல் தான். இது ஒரு பெய்டு வெர்ஷன்ல இருக்கு. இந்த டூல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட கோர்ஸ் ஸோ இது வந்து ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் அப்புறம் ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ இத நம்ம எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயமும் அதில இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க சேர்த்து இந்த டூலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃப்ரீயா வந்துரும். ஸோ இதெல்லாம் நீங்க வேணும் டூல் எனக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த டூல் மட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட விஷயமும் இந்த வாட்ஸ்அப்ல நீங்க கேட்கலாம். ஓகேவா? இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க, இல்லன்னா ஃபோன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த டூல் பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு பிகினர்ஸா இருக்கீங்கன்னா, மார்க்கெட்ல எப்படி வந்துட்டு நீங்க மார்க்கெட்ட புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்ங்கிறது என்ன? ஸோ எப்படி மூவ் ஆகும், எத பேஸ் பண்ணி மூவ் ஆகும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த கோர்ஸ்ல நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்க மார்க்கெட்டோட இத பார்க்கும்போது உங்களுடைய பார்வைகள் வேற மாரி இருக்கும். இல்ல எனக்கு ஆல்ரெடி மார்க்கெட் நல்லாவே எனக்கு புரியும். பட் என்ட்ரி தான் எனக்கு எடுக்கிறது ஒரு இடத்துல ஒரு குழப்பமா இருக்கு அப்படிங்கிறதுனால, எனக்கு இந்த டூல் வந்துட்டு வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு டெய்லி நம்ம குடுக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அ இத கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கு. ஆப்ஷன் மார்க்கெட்ட பத்தி கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவங்களும் இந்த வீடியோவ பார்க்கும்போது, ஆப்ஷன் மார்க்கெட்ல என்ன நடக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத லைவ்ல நீங்க அனலைஸ் பண்ண முடியும். தேங்க் யூ.